சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் யாக்கோப் 1:3 படிக்கலாம். உங்கள் விசுவாசம் பரீட்சை என்று பொறுமையோடு உண்டு என்று அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். இந்த நாள் கேட்குற வசனங்கள் இது யாக்கோப் 1:3 இந்த வசனம் சொல்லப்பட்டது. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறாரு, இந்த நாள் கேட்குற ஒவ்வொரு தாய்களும் தந்தைகளும் சகோதரிகளுக்கும் இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் என்னன்னா, உங்கள் விசுவாசம் பரீட்சை என்று பொறுமையோடு உண்டு என்று அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா, கஷ்டம் வருதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? மிகுந்த ஒரு பரீட்சை எழுதுகிறோம். பிள்ளைங்க பரீட்சை எழுதுக்குள்ள எப்படி என்ன பண்ணுறாங்க? பொறுமையோடு எழுத சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஸ்கூலுக்கு போனால் என்ன பண்ணுறாங்க? கரெக்டாக எழுதுங்க. மனப்பாடம் பண்ணினதெல்லாம் எழுதுனதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்ணுங்க? கரெக்டாக நினப்பு வச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஒரு பரீட்சை வருதுன்னா, நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளணுமா. ஒரு பிள்ளை படிக்கிறது, காலேஜ் போகுது, ஒன்று 12th பேப்பர் எழுத போகுது. 12th எவ்வளோ 10th 12th ஒரு காலேஜ் முடிக்கிற சமயத்தில் இது மாதிரிலாம் வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? அது தியானசே எழுதுவாங்க இல்லையா? அதே போல் தான் இங்கே சொல்லப்படுது, உங்கள் விசுவாசமானது பரீட்சையானது பொறுமையோடு உண்டு என்று அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு எண்ணுங்கள். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள், இது எல்லாம் என்ன பண்ணணுமா? ஒரு பரீட்சை. இங்கே காண்ட சொல்கிறார் நம்மளுக்கு ஒரு 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 பரீட்சை. அந்த பரீட்சையில் நம்ம என்ன பண்ணுமா? பொறுமையோடு உண்டு என்று அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளணுமா. மிகுந்த சந்தோஷம். இப்போ பிரச்சனை வருது, நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு வியாதி வந்துருச்சு, என்ன பண்ணுறோம்? விசுவாசம் அறிந்த பிள்ளைங்க, கிறிஸ்து பிள்ளைங்க என்ன பண்ணுறோம்? அறியாத பிள்ளைங்களுக்கு கூட என்ன பண்ணிடுறாங்க? ஐயோ நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ணுறாங்க? ஐயோ கஷ்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, யார் இடத்துல போகிறது அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க மனதில் ஒரு பயம் ஆகிடுது, ஒரு திகிழ் ஆகிடுது, ஒரு 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 திகுதிப்பு ஆகிடுது. அது ஆன உடனே என்ன பண்ணுவோம்? இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு மைண்டே வேலை செய்யாது. அதனால தான் இங்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்றார், உங்கள் விசுவாசமானது பரீட்சை என்று பொறுமையோடு உண்டு என்று சந்தோஷத்தோடு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்படின்னா நம்ம ஆண்டவரை நம்ம முற்றும் பற்றி கொள்ளணுமா. கர்த்தர் நம்மளுக்கு ஒரு உதவி செய்வார், கடவுள் நம்மளுக்கு உதவி செய்வார். இது எல்லாவற்றையும் பொறுமையோடு நடத்தணும் அப்படின்னு நம்ம பொறுமையோடு நடத்தணுமா, பொறுமையோடு நம்ம செயல்படணுமா. பொறுமைன்னு சொல்லி பார்த்தா தான் ஆபிரகாமை தான் நினைப்பு வருது. எப்படின்னா, அவர் விசுவாசத்தில் என்ன பண்ணுவாருங்களாம்? பரீட்சை வரும்போது, அவர் வாழ்க்கையில் போராட்டம் வரும்போது, அவர் குடும்பத்தில் போராட்டம் வரும்போது, அவர் இருக்க ஸ்தானத்தில் போராட்டம் வரும்போது, அவர் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல போராட்டம் வரும்போது, அவர் என்ன பண்ணாராம்? பொறுமையோடு என்று போனாராம். பொறுமை மட்டும் போகிறது மட்டும் இல்லை, மிகுந்த சந்தோஷம் என்று அதை ஏற்றுக்கொண்டாராம். இது சந்தோஷம், இது பிரச்சனை வந்தால் சந்தோஷம், எனக்கு பரவாயில்ல, கடவுள் கொடுக்குறாரு, ஆனாலும் எனக்கு உதவி செய்வாருன்னு சொல்ல ஒரு மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம். இந்த நாள் நம்ம என்ன பண்ணிடுறோம்? பயந்து போயிடுறோம். கஷ்டம் வந்துருச்சுன்னா கவலைப்பட்டு போயிடுறோம். ஒரு பிரச்சனை வியாதி வந்துருச்சுன்னா கஷ்டப்படுறோம். எங்கே போகலாம், எந்த டாக்டர்கிட்ட போகலாம், ஏதாவது பண்ணி நம்ம இந்த வியாதிலேருந்து குணமாகுன்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் கடவுள் இடத்துல நம்ம இந்த ஜார் பண்ண மாட்டேங்கிறோம். கடவுள் இடத்துல நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். கடவுள் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்ல மாட்டேங்கிறோம். ஒரு சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த நாள் புதுசாக கேட்குறீங்க சகோதர சகோதரிகளாக இருந்தால், உங்கள் விசுவாசம் பரீட்சை உங்களுக்கு ஏதாவது வருதுன்னா, பரீட்சைன்னா ஒரு வியாதி, ஒரு பிரச்சனை, ஒரு பாடு, ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு சோதனை வருதுன்னா, நீங்கள் என்ன பண்ணுவோம்? பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு, அது பொறுமையோடு ஏற்று உண்டு என்று அதை அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணுமா. அப்படின்னா ஆண்டவருக்கு ஏதாவது நம்மளுக்கு வருதுன்னா, கஷ்டம் வருதுன்னா, நம்ம அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணுமா. நன்மை வந்தால் ஏற்றுக்கொள்றது இல்லையா? இப்போ ஒரு 10th ஒரு பாஸ் மார்க் 1st வந்துட்டு எவ்வளோ குஷியாக நம்ம ஓடுறோம். 12th குஷியாக ஓடுறோம். இப்போ 12th முடிஞ்சிருச்சு, உடனே இப்போ காலேஜ் அட்மிஷன் பண்ணணும். காலேஜ் முடிஞ்ச உடனே எனக்கு என்ன பண்ணோம்? நான் நல்ல ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போகணும், ஒரு டிகிரி பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு பேங்க் மேனேஜர் ஆகணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலையும் என்ன பண்ணுறோம்? ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா? அந்த சந்தோஷத்துக்கு முன்பாக ஒரு பரீட்சை வந்ததுன்னா, ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, ஒரு சோதனை வந்ததுன்னா, அது ஏற்றுக்கொள்ளணுமா. பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளணுமா. அப்போ ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பாரு. இந்த நாள் கேட்குற ஒரு தாயும் சகோதரிகளும் நீங்களும் ஆபிரகாமை எப்படி பொறுமையோடு வாழ்க்கை நடத்தினார், பொறுமையோடு சென்றார், பொறுமையோடு என்ன பண்ணுவாராம்? அவர் எல்லாவற்றையும் காரியத்தை செய்தார். அந்த பொறுமை நம்மளுக்கு வேணும். அந்த ஆசீர்வாதம் நம்மளும் பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்தில் நீங்கள் இந்த நாள் புதுசாக கேட்குறீங்கன்னா, நீங்கள் பொறுமையோடு சபைக்கு வாங்க, பொறுமையோடு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு விசுவாசமாக இருங்க. அந்த விசுவாசத்தில் பொறுமையாக இருக்கும்போது உங்களுக்கு ஒன்று என்று அதை அறிந்து மிகுந்த சந்தோஷத்தோடு
ஏற்றுக்கொள்ளுங்கள். எது வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், நன்மை வந்தாலும், தீமை வந்தாலும் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் போது நம்மளுக்கு நல்ல காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் அல்லவா? இந்த நாள் நம்மளையும் ஆசீர்வதிப்பார், நம்மளையும் பெருக பண்ணுவார், நம்மளையும் ஆசீர்வாதமான ஃபேமிலியாக வைப்பார், ஆசீர்வாதமான சகோதரனாக வைப்பார், ஆசீர்வாதமான சகோதரியை வைப்பார், ஆசீர்வாதமான வாலிப பிள்ளையாக வைப்பார், ஆசீர்வாதமான நன்மை செய்வார் உனக்கு. நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா? தேங்க்யூ ஜீசஸ்.